friends, welcome back to Judy's Cooking Diary. இன்னைக்கு நம்ம சேனல்ல சூப்பரான ஒரு prawn ரெசிபி தான் பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி கீழ இருக்கிற ரெட் கலர் subscribe பட்டன் பிரஸ் பண்ணிக்கோங்க. நாம இன்னைக்கு தேங்காய் பால் இறால் கறி எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். கடாயில 3 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதுக்கு அப்புறம் 1 டீஸ்பூன் சோம்பு சேர்த்துட்டு நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறம் 1 கொத்து கறிவேப்பிலை சேர்த்துக்கோங்க. ரெண்டு பெரிய வெங்காயத்தை பொடியா கட் பண்ணி வச்சிருக்கிறேன், அதை சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கணும். நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துட்டு பச்சை வாசனை போற வரைக்கும் வதக்கிக்கோங்க. 2 நிமிஷம் ஆகும் பச்சை வாசனை போறதுக்கு. நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் 2 மீடியம் சைஸ் தக்காளியை கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். தக்காளி சீக்கிரமா வதங்குறதுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். வெங்காயம் தக்காளி இந்த மாதிரி நல்லா வதங்கினாதான் கிரேவிக்கு நல்லா டேஸ்ட் கொடுக்கும். இதுல கொஞ்சமா புதினா கொத்தமல்லி சேர்த்துக்கோங்க. இது சேர்க்கலனாலும் கிரேவி நல்லா இருக்கும், பட் சேர்த்தீங்கன்னா கிரேவிக்கு கூடுதலா ஃப்ளேவர் கொடுக்கும். இதுல 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் மிளகாய் தூள், 1/2 ஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர், 1 ஸ்பூன் மல்லித்தூள், 1/2 ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கிறேன். 2 நிமிஷம் அந்த எண்ணெயிலேயே மசாலாவை கிளறி விட்டுக்கோங்க. சிம்ல வச்சுக்கோங்க அடுப்பை. நீங்க ஸ்டீல் கடாய் யூஸ் பண்றீங்கன்னா கொஞ்சமா தண்ணி சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா அடி பிடிச்சிரும். மசாலாவோட பச்சை வாசனை போயிடுச்சு. இதுல நம்ம இப்ப கழுவி வச்சிருக்கிற ப்ரான்ஸ் சேர்த்துக்கலாம். அந்த நரம்பெல்லாம் எடுத்துட்டு நல்லா வாஷ் பண்ணிட்டு மஞ்சத்தூள் உப்பு போட்டு வச்சிருக்கிறேன். 1/4 கிலோ அளவுக்கு ப்ரான்ஸ் இதுல சேர்த்துட்டு இந்த மசாலால நல்லா பெரட்டிக்கோங்க. தொக்கு மாதிரி செய்றீங்கன்னா தண்ணி எதுவுமே சேர்க்க வேணாம், அந்த ப்ரான்ல இருந்து வர தண்ணியே போதுமானதா இருக்கும். நம்ம கிரேவி மாதிரி செய்யறதுனால 1/4 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு மூடி போட்டு 2 மினிட்ஸ் நல்லா கொதிக்க விடுங்க. 2 மினிட்ஸ் கழிச்சு ஓபன் பண்ணி பார்த்தோம்னா நமக்கு இந்த கன்சிஸ்டன்சில இருக்கும். இதுல நம்ம இப்ப தேங்காய் பால் சேர்த்துக்கலாம். 1/2 மூடி அளவுக்கு தேங்காயை அரைச்சு 3/4 கப் அளவுக்கு தேங்காய் பால் எடுத்து வச்சிருக்கிறேன், அதை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தேங்காய் பாலுக்கு பதிலாக தேங்காயை கூட அரைச்சி ஊற்றிக்கலாம், பட் அது டிஃப்ரெண்ட் டேஸ்டாக இருக்கும். உப்பு காரம்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு மூடி போட்டு 2 மினிட்ஸ் வச்சு குக் பண்ணி எடுத்தீங்கன்னா நமக்கு தேங்காய் பால் கறி ரெடி ஆயிடுச்சு. இது நீங்கள் சாத்தில் போட்டு சாப்பிட்ற கன்சிஸ்டன்சியில் இருக்கும். இட்லி, தோசை, சப்பாத்திக்கெலாம் தொட்டு சாப்பிட்ற மாதிரி வேணும்னா இன்னொரு 2 மினிட்ஸ் சிம்மில் வச்சு இறக்குனீங்கன்னா நமக்கு கலர் சூப்பராக எண்ணெய் பிரிஞ்சு தேங்காய் பால் இறால் கறி நமக்கு ரெடி ஆயிரும். கண்டிப்பா உங்க வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. காரத்தை பேலன்ஸ் பண்றதுக்கு நம்ம தேங்காய் பால் சேர்த்திருக்கிறதுனால வீட்டில் இருக்கிற எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க. கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் பிரஸ் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கிற பெல் ஐகான் பிரஸ் பண்ணிக்கோங்க. நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்றேன். அது வரைக்கும் பாய்.